ஸோ வெல்கம் டு நிதிஷ் ஆல் இன் ஒன். இந்த சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், யூடியூபர்ஸோட செல்ஃபோனில் கன்ஃபார்மாக இருக்க வேண்டிய ஆப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க, யூடியூபர்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ அவங்க செல்லில் என்னென்ன ஆப்ஸ் இருக்கணும்னு தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன ஆப்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ யூடியூப் கன்ஃபார்மாக இருக்கணும். அடுத்து யூடியூப் கோ உங்களுக்கு ஆப்ஷனாக வேணும் வச்சுக்கலாம். சில செல்ஃபோனில் வந்து யூடியூப் கோ வந்து ஆரம்பத்துலேயே இருக்கும், ஆனால் என் செல்ல ஆரம்பத்துலேயே தான் இருந்துச்சு. சப்போஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அடுத்து என்னென்னா வீடியோ பாண்டா வீடியோ கம்ப்ரஸர் தேவை. கைன் மாஸ்டர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேறு என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து என்ன தேவைன்னா அல்டிமேட் தம்ப்நெயில் மேக்கர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், அதுவும் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வச்சுக்கலாம். நீங்கள் தம்ப்நெயில் வந்து வேறு ஏதாச்சும் ஆப் இது பண்ணுறாலும் பண்ணலாம், பிக்சல் அப்படி கூட ஒர்க் பண்ணலாம். இல்லையா கைன் மாஸ்டருக்கு எப்படி நான் செய்கிறது இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு நான் இந்த இப்போ சொல்கிறேன் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு. கீழே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா அப்லோடிய வீடியோ கிரியேட் அ ஷார்ட் கோலையும் இருக்குது. இதை நீங்கள் அப்லோடிய வீடியோ டச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுமோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்த ஆப் என்னென்னா யூடியூப் ஸ்டுடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கிறேன். யூடியூப் ஸ்டுடியோ வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, நம்ம சேனல் வந்து வீடியோ வந்து எத்தனை அனலிட்டிக்ஸ் பார்க்குறதுக்கு, டேஷ்போர்டு, அப்புறம் நம்ம தம்ப்நெயில் வைக்கிறது தான் யூடியூப் ஸ்டுடியோ வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். தம்ப்நெயில் வந்து வைக்கிறதுக்கு வந்து நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கணும். அதை வந்து நான் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன் எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு. இப்போ நீங்கள் வந்து கஸ்டம் தம்ப்நெயில்னால் முதல்ல வந்து நான் ஏதாவது வியூ செட்டிங்ஸ் என்னமோ இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா வெரிஃபை யுவர் சேனல், செல்ஃபோனில் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், வெரிஃபை யுவர் சேனல் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு வேறு இதுக்கு எடுத்து வேறு க்ரோம் போகும்னு நினைக்கிறேன். அது போனீங்கன்னா அதில் போய் ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எந்த ஸ்டெப்பும் யூஸ் பண்ண தேவையில்லை. இதில் இப்போ எப்படி நம்ம தமிழ் வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதில் வந்து வீடியோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கலாம், ரேங்கிங் பை வியூஸ் பார்த்துக்கலாம். அப்போ ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து 31 to 50. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் டைட்டில் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து பப்ளிக்கில் வச்சுருக்காங்க, அப்போ தான் எல்லாருமே பார்க்க முடியும். அன்லிஸ்டட்னு எனி ஒன் கேன் லிங்க் வந்து யார் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும் வியூ பண்ணிக்க முடியும். ப்ரைவேட்னா நீங்கள் மட்டும் தான் அந்த வீடியோ பார்த்துக்க முடியும். ஸ்கெடியூல்னால் இப்போ நீங்கள் வந்து 6:30க்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 5:30க்கு வீடியோ எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அது ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதனால் அந்த டைமில் வந்து 6:30க்கு வந்து அந்த வீடியோ போயிடும். ஸோ அடுத்து வந்து ஆடியன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் லிங்க் வந்து நான் நிறைய லிங்க் கொடுக்க முடியும். ஸோ யூடியூப் வந்து நீங்கள் அந்த மாதிரி லிங்க் கொடுக்க முடியாது. இப்போ வந்து கஸ்டம் தம்ப்நெயில் வந்து நம்ம இதில் இருக்கிற என்ன தம்ப்நெயில் வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கஸ்டம் தம்ப்நெயில்னால் நீங்கள் என்ன தம்ப்நெயில் வந்து ஸ்பெசிஃபைடாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த தம்ப்நெயில் வந்து வைக்கிறது, அது வந்து நம்ம ஈஸியாகவே வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் கஸ்டம் தம்ப்நெயில் கொடுத்தா என்னோடய கேலரிக்குள்ளே போகும். கேலரிக்குள்ளே போய் நான் இப்போ என்ன தமிழ் வச்சு வச்சுருக்கணும் அந்த தமிழ் வந்து முன்னாடி நான் வந்து வச்சுடுவேன். ஸோ இப்போ வந்து நான் சும்மா ஒரு தமிழ் வச்சு காட்டுறேன். கீழே அந்த 3rd பிக்சராக இருக்குது, அதை வச்சு காட்டுறேன். இது வந்து வியூவர்ஸ்க்கு டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா யார் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இதுதான் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இதை பார்த்தா பாதி பேர் வந்து வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ யூடியூப் ஸ்டுடியோ அவ்வளோதான். அடுத்து வந்து கைன் மாஸ்டர் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண தெரியும், பெரிய விஷயம் இல்லை. இப்போ வீடியோ பாண்டா கம்ப்ரஸர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து சப்போஸ் நம்ம வந்து ஒரு 10-15 நிமிஷம் வீடியோ போடுறோம்னா அது வந்து கிட்டத்தட்ட 600-700 MB இருக்கும். அது வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து வீடியோ கம்ப்ரஸர் வச்சுருந்தோம்னா நம்ம ஈஸியாகவே அப்லோட் பண்ணிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணால் இப்போ 50 MB இருக்குது. செலக்டட் 50 MBனா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கம்ப்ரஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து 2 GB தான் வரும். சப்போஸ் 2 GB வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம் யூடியூப்பில்.
இது வந்து யூடியூபர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ கைன் மாஸ்டர் பற்றி தெரியும். கைன் மாஸ்டர் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. சப்போஸ் கைன் மாஸ்டர் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா எங்கள் சேனல்லேயே இன்னும் நிறைய வீடியோ கைன் மாஸ்டர் பற்றி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிதிஷ் அலைவன் சேனலை. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.